Hi guys, welcome to Kalyani Kitchen. நான் உங்கள் அர்ச்சனா. ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மைசூர் பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் டிஷ், மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும் பண்ணுறதுக்கு. இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதோட அளவோடு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். 1/2 கப் கடலை மாவு. ஸோ கடலை மாவும் சர்க்கரையும் 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கணும். நம்ம 1/2 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறதுனால 1 கப் சர்க்கரை தேவைப்படும். நெய் 1 கப். அப்புறம் கடைசியாக ஒரு மீடியம் சைஸ் தட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க. இது தவிர்த்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஒரு வானலியில் சர்க்கரையை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மூழ்கிற அளவு போட்டால் போதும். அரவுண்ட் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையட்டும். தண்ணிக்கு பதிலாக கேரட் ஜூஸும் போடலாம், ஆனால் லைட்டாக ப்ரௌனாக வரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் வரணும். கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது சேர்க்குறப்போ கிண்டிகிட்டே சேருங்க, ஸோ தட் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் மொத்தமாக ஒரு 10 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்குச்சு. விடாமல் கிண்டியே எங்களுக்கு ஓரளவுக்கு அடி பிடிக்குது. நாங்கள் நான்ஸ்டிக் என்டோர்ஸ் பண்ணுறதில்ல, பட் மேபி நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நல்லா போரஸாக வரணும். நுரையாக வந்து போரஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் மாவு. அப்போ தான் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது நுரையாக வந்து ஒரு போரஸ் ஸ்டஃப் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம நெய் தடவி வச்சுருக்க தட்டில் கொட்டிடலாம். ஒன் தட் காட் அவே மாதிரி கொஞ்சம் ப்ரெஷஸ் மைசூர்பா அந்த பக்கம் விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது? ஸோ கொட்டின அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு தேவையான ஹைட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மெல்லமாக டேப் பண்ணிக்கோங்க, ஸ்மூத்தாக இருக்க மாதிரி. தட்டில் கொட்டின உடனே செட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் உடனே ஒரு நைஃபோ இல்லை தோசை கரண்டி வச்சு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வேறு ஸ்கொயராக போடுறதா இல்லை டைமண்டாக போடுறதான்னு ஒரே டைலமா. ஓகே கைஸ், யம்மி மைசூர் பா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண தான் எங்கள் வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். கமெண்ட் பண்ணால் இன்னும் சூப்பர், நீங்கள் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறீங்க அப்படின்னு எங்களுக்கும் தெரியும். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டிடுங்க. வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். Ciao guys!